லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பேர் பாய் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. டிங் டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேர் பாய் vlog. ஹாய் கைஸ் அண்ட் ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ சந்தோஷ் மச்சான் வந்து சடனாக பிளானை போட்டோம். ஆல்ரெடி நம்ம பிளான் போட்டதான் ராமேஸ்வரத்துக்கு. பட் இன்னைக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து லேட்டாக தான், இப்போ என்ன ஒரு 1 hour பிஃபோர் தான் எனக்கு அப்டேட்டே பண்ணுறான், ஓகே போகலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து அங்கே அப்டேட் நடக்கிற நியூஸஸ்லாம் பார்த்தோம். ஸோ நியூஸஸ்லாம் பார்க்கும்போது தனுஷ்கோடியில் வந்து மக்கள் வந்து அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. டியூ டு சீ வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அலோடு இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க கால் பண்ணி விசாரிச்சதில் இப்போ அலோவ் பண்ணுறாங்க, இப்போ உள்ளே விட்றாங்க. ஸோ வேவ்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அதனால் அங்கே கிளம்பிட்டோம். ட்ராவல் வ்ளாக் வந்து பார்ப்போம், நல்லா இருக்கும். என்ன வெயில் தான் பயங்கரமாக கொளுத்துது, ஆனால் ராமேஸ்வரத்தில் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சமாளிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். Maria, night and night people do Maria. Maria, cheers it on the glass of Maria. ரெடியாக இருக்கான்னு நினைக்கிறேன். நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் சொல்ல போனா. மச்சான் வந்து ரெடியாக இருக்கான் பாருங்க. அதுதான் சரி, கிளம்பியாச்சு. வணக்கம் மாப்பிள்ள, மதுரையிலது. வணக்கம் மாப்பிள்ள, ராமேஸ்வரம். டேய் வெண்ண 4 மணிக்கு மேல இது விட மாட்டாங்கடா தனுஷ்கோடி. ஏன் 4:30 மணிக்குள்ள விட மாட்டாங்க? டேய் அது ஹாண்டட் பிளேஸ்டா. அப்ப நேரா நம்ம அங்கதான் போறோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துக்கு வருவோம். நேரா தனுஷ்கோடி போயிடலாம். என்னடா வெயில் இப்படி கொளுத்துது. அதான் இப்போ வென்டிலேஷன் சீட்டை போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நாங்கள் ஹைவே ஏறிட்டு அப்படியே சும்மா ஜெட்டாக நேராக ராமேஸ்வரத்துக்கு தான் போகிறோம். அப்புறம் மச்சான் நம்ம இந்த வீடியோ மூவி டைமோட வீடியோ பார்த்தியா? இருந்துச்சு. ஆனால் உனக்கு சொட்ட விழ மாட்டேங்குது மச்சான். வெல்ல முடியாததுனால தப்பிச்சிட்டேன், சால்ட் அண்ட் பெப்பர் மாதிரி. ரைட்டு, நமக்கு லைட்டாக கொஞ்சம் கேப் உழுவுது. கொஞ்சம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சென்டரில் வந்து கேப் உழுவுது. அந்த வயிற்றுச்சலை பேசுகிறேன் நான். நமக்கு வெள்ளை முடி வந்தால் கூட பரவாயில்ல, சால்ட் அண்ட் பெப்பரில் சுற்றலாம். லைட்டாக கேப் உழுவுதா, என்னது கேப் உழுவுது, வயசாயிடுச்சா அப்படின்ற மாதிரி பெரிய விஷயமா. விண்டிசல் மாதிரி மொட்டை அடிச்சுட்டு சுற்றலண்டா. ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்னமோ பிபிஏ ஏதோ சொல்கிறானுங்க, காருக்கு தான் பிபிஎஃப்ஓ பிபி சம்திங் ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. மக்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த இடத்துல லைட்டாக கேப் உழுது நம்ம மறைச்சி வச்சுருக்க இருக்கிற முடிய வச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள். வேறு வழி தான் மச்சான். வாட்டுடு ஓகே, போகிற வரல சில்லுன்னு ஏதாவது இளநீ ஏதோ குடிச்சிட்டு இல்லை குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். இளநீ குடிச்சிட்டா எங்க போய் டேய் வெண்ண ரீச்சிங் டைம் பத்தியா இல்லையா? 3:30 மணி போட்டு இருக்குடா. ரீச் ஆகலாம்டா. ராமேஸ்வரம்ல இருந்து 25 கிலோமீட்டர் போகணும். தனுஷ்கோடி ஓட்டிடலாம்டா மச்சான், வாடா போயிடலாம்டா தனுஷ்கோடி. பெட்ரோல் செலவாகுமே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் கார்லாம் வாங்கக்கூடாதுன்றது. டீசல் கார் இருந்துச்சுன்னா அழுத்தி ஓட்டு 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 ஓட்டு. பெட்ரோல் அண்ணினா ஒரு மேப்போ மச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கு.
டான்ஸ் வேறு வந்துட்டு இருக்கான். ஸோ அதனால வந்து உணர்ச்சியில் வந்து ரொம்ப கோவப்பட்டோம். போங்க போங்க. மாறி இதெல்லாம் போட சூப்பரா இருக்கும். பறக்கலாமா? வண்டி ரோட்ல ஓடாது, பறக்கும். ரிஷி இல்லடா, இது ஸ்ரீனிவாஸ் ஃப்ரெண்ட். ரிஷி மாதிரி பேசுறாப்ல. ரெக்கார்ட் பண்ணிட்டியா? இதெல்லாம் லாயமா? வயசாயிடுச்சுல. நமக்கு தேவையாது. என்னடா விஜய், எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், எதுக்கு காலேஜ் போகிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோம், எதுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லோனை வாங்குறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம், எதுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான வாங்கி கொடுக்குறோம், அவளை கூட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்துக்கிறோம், குழந்தைக்கு படிக்க வைக்கிறோம், பப்ளிக் ஸ்கூல் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனையை வளர்ந்தோடனே அப்பா அதை வாங்கி முன்ன மாதிரி வந்து காரு கேட்பான், பைக் பைக் கேட்பான். அப்புறம் நமக்கே தெரியாமல் போய் சொல்லிக்கிட்டு பப்புக்கு போவோம், டான்ஸ் ஆடுவோம், கூத்து ஆடுவோம். இந்த மாதிரிலாம் வாழ்க்கை தானே. போய் செத்துடுங்கிறாங்க. வாழ்க்கைன்னு ஒரு கிக்கு இருக்கணும் மச்சான். எல்லாத்தையும் சமாளிக்கணும். கல்யாணம் பண்ணணும், படிக்கணும், கிராஜுவேட் ஆகணும், சம்பாதிக்கணும். If I'm not wrong, scientifically. கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் அவங்க பொண்ணு வீட்டில் பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், கையை மட்டும் கொஞ்சம் நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், நம்ம குழந்தை பார்த்துக்கணும், குழந்தை நல்லா ஹை ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஸ்கூல் நம்ம ஊரில் படிக்க வச்சுட்டு காலேஜ் பிரைமரி ஸ்கூல் தான், அதுக்கப்புறம் தான் ஹை ஸ்கூல். கிராஜுவேஷன் வந்து அப்ராட் அனுப்பிச்சுக்கணும். போய் அங்கே போய் படி, என்னன்னா 4 மாசமா போ அப்படின்னு நம்ம விட்டுறோம், அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் சொல்லிடணும். இப்போ வந்து நம்ம தாங்க அடிக்குது, தண்ணி இல்லை, எண்ணி இல்லை, எதுவும் இல்லை. அதனால் ஓரமாக நிறுத்தி இறங்கி எதை குடிச்சிட்டு நீ பார்த்தனா நம்ம பள்ளி போறப்ப மரமே இல்லை. ஆமாம் கிளம்புனா பார்த்தியா? இந்த ரோடு பாரு எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குது இந்த ரோடு. இப்போ கப்பலெல்லாம் கொண்டு போறாங்களே நம்ம ஊர்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே வந்து கப்பலில் தான் போகும். ஜெர்மனிலையா? ஆமாம். அண்ட் ஃபுல்லாக வந்து ரிவர் மூலியமாக தான் போகும். ஃபுல்லாக வந்து வேற மாதிரி. சும்மா ஒரு வார்த்தை தான் சொல்ல, ரோடு சூப்பரா இருக்கும், ரோட்ல வண்டி போகாது, பறக்கல. உண்மையிலே பறக்கிற மாதிரி காட்டிட்ட மாட்டான். வேற மாதிரி. வெல்கம் டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். என்னப்பா இப்போ தானே வெல்கம் பண்ணீங்க, அதுக்குள்ளே வண்டி ஸ்டாப் பண்ண விட்டீங்க. சரி ஓகே, எலெக்ஷன் நல்லா செக்கிங் போல். மச்சான் வாடா, இறங்கி கீழே போய் டிக்கியில் ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஆமாம், 2 பேர் இறங்கி வரும்போது என்னமா சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இறங்கி வரீங்க அப்படின்றாங்க. மச்சான் ஆக்டர் ஆகிடுவோம் போலையே. மச்சான் எனக்கு ஸ்கோப் இல்லை, நீ ஆயிக்கோ, கொஞ்சம் இருக்கு. எனக்கு மச்சான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு அப்துல் கலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவரை வந்து பேசுகிற ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் திங் என்னன்னா, அவரை நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட இருந்திருக்கேன் சின்ன ஸ்கூல்லேருந்து. என்னடா சுற்றி தண்ணியாக இருக்கு? ஆமாம், ஸ்கூல்லேருந்து ஆர்வமோட இருந்திருக்கேன். பட் வந்து ஒரு தடவை பார்த்துட்டேன். நான் சென்னைக்கு போன புதுசில் BMW, Audi எல்லா காரும் போகுது, ஜாம் டிராஃபிக்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் வந்து ரொம்ப எளிமையான மனுஷர். அவர் வந்து ஒரு அம்பாஸ்டர் காரில் ஜன்னலை இறக்கி விட்டு ஏசி இல்லாமல் இப்படி கிராஸ் பண்ணி போனார். செம்மையாக இருந்துச்சு சீரியஸாக. இப்போ அவர் லைவாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. ராமேஸ்வரோட ஹிஸ்ட்ரி சொல்ல போனால் நிறைய விஷயம் இருக்குது. அது ஒரு தீவு. ராமேஸ்வரம்ன்றது ஒரு தனி தீவு பகுதி. அது தீவு பகுதியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோயில்கள் வந்து ராமர் வாழ்ந்த இடம் சொல்லலாம். ராமர் வாழ்ந்த இடம் இல்லை, ராமேஸ்வரம்ல இருந்து தான் ராமர் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ராமேஸ்வரம் ரூட்ல தான் போனாங்க. ஓகே, ஸ்ரீலங்கா எதுக்கு போனாங்க? ஓகே, எதுக்கு? ஸ்ரீலங்கா வந்து சீதையை வந்து காப்பாத்துறது. ஸ்ரீதேவி
ஸ்ரீதேவில சீதா சீதாமா சீதா ஓகே சீதா காப்பாத்துறதுக்கு போயிருக்காங்க. Okay, site சீதாவை ஏன் அங்க போய் காப்பாத்தணும்? சைட் அடிக்க போயிருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறாது. சைட் அடிக்க போயிருக்காங்க. ஐயா, உனக்கு இந்த ராமாயணம் அதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமா? தெரிலன்னா ஒன்றும் கூச்சலாம் படாதீங்க. தெரிலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அப்பா அம்மா கிட்டயோ சொந்தவங்ககிட்டயோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சொல்லுமா சார்? மச்சான், அயோத்தியான்னு ஒரு ஊரு மச்சான். ஓகே அயோத்தியா Okay. அங்கதான் வந்து ராமரோட ஊர். ஓகே சரியா? கிங். ஓகே இஸ் a king. ஓகே அது ஏதோ ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல வந்து ஓகே ஸோ அவர் கிங்கு, அவரோட வைஃப் பேர் தான் சீதா. சீதா ஓகே. சரியா? லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் இல்ல, ஓகே மேரேஜ் அப்புறம் லவ். Okay. ஸ்வயம் வருவாங்க. ஓகே ஸோ என்னன்னா நிறைய கிங்ஸ்லாம் வருவாங்க ஓகே கல்யாணம் பண்ணுறதுக்கு. அங்கே போட்டி இருக்கும். ஓகே ஸோ அங்கே வந்து ஒரு இது இருக்கும், வில்லு இருக்கு. ஓகே அந்த வில்ல வந்து யாரை வந்து தூக்கி ஓகே அது வில்லு வந்து கயிறு வந்து இருக்கும். அந்த Okay. வில்ல வந்து கயிறை யார் மாத்துறாங்களோ ஓகே அவங்க தான் வின்னர். Okay. அவங்க தான் கல்யாணம். ஓகே ஸோ எல்லா கிங்ஸும் வந்து ஓகே போட்டிடுவாங்க. யாருனாலையும் முடியாது, ராமர் பண்ணிடுவாரு. Okay. சரியா? ஸோ அவர் அந்த இது கயிறு கட்டுறப்போ அந்த வில்லே உடஞ்சி போயிடுச்சு. ஓகே அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த். ஸோ அப்படிதான் கல்யாணம் ஆச்சு. ஓகே. ஆனால் சீதா வந்து கூட்டு போயிட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு. ஃபேமிலி பாலிடிக்ஸ்னால நல்லா இது அவரை வந்து ராம வந்து இப்போ எப்படி நம்ம வீட்டில் லவ் மேரேஜ்னால பிரச்சனை அது அந்த மாதிரி தாங்க இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ராம வந்து இட்ஸ் நாட் அபவுட் மேரேஜ். ஓகே இந்த த்ரான் இது இருக்குல்ல, கிங்டம் சம்பவம்னால கிங்டம் கவுண்டி. சரியா? Okay. பாலிடிக்ஸ் எனக்கு அந்த ஸ்டோரி கரெக்டாக. ஓகே ஸோ வந்து வனவாசம் 14 வருஷம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே சரியா? ஸோ ராம் வந்து சீதையும் அவரோட பிரதர், ராமோட பிரதர் வந்து லக்ஷ்மணன் ஓகே வனவாசம் கிளம்பிட்டாங்க. ஓகே ஸோ இந்த வனவாசத்துல போயிருக்கும் போது தான் ராவணன் வந்து ஸ்ரீலங்காவோட கிங், ஓகே வெரி பவர்ஃபுல். ஓகே ராவணன் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க சீதையை. ஸோ ராம் வந்து வானர கூட்டத்தை சேர்த்து, ஓகே சரியா, ஓகே வானர கூட்டத்தை சேர்த்து போயிருக்காரு ஓகே ஸ்ரீலங்காவுக்கு. ஓகே சீதையை காப்பாற்றுறது. ஓகே அப்போ வந்து இந்த ராமேஸ்வரம் ரூட்ல தான் போயிருக்காங்க. ஓகே ராமேஸ்வரம்ல அதனால தான் நிறைய ராம் ரிலேட்டட் டெம்பிள்ஸ்லாம் இருக்கும். அண்ட் சிமிலர்லி உனக்கு ஸ்ரீலங்காலையும் ராம் ரிலேட்டட் டெம்பிள்ஸ் இருக்கும். ஓகே ஓகே ஸோ இந்த ராமேஸ்வரம்லேருந்து தான் போயிருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம்லேருந்து ஸ்ரீலங்கா வந்து சி வெஸ்ட் தானே, தனுஷ்குடி தானே. ஸோ அங்கே வந்து கல் வச்சு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில். ஸோ வந்து அந்த டீமில் வந்து யாரோ ஒருத்தவங்க பேர் வந்து அந்த அதை வச்சு எல்லா கல்லையும் வந்து தூக்கி போட்டு பிரிட்ஜ் ஆக்கி போவாங்க. ஸோ அதுதான் வந்து ராம் சேதுன்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து எவிடென்ட் என்னன்னா வந்து உனக்கு வந்து அந்த கரெக்டாக ஸ்ரீலங்கா அந்த இது இருக்குல்ல, அந்த சைடு வந்து கோரல் சைடு வந்து ஒரு மாதிரி பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். அதுதான் ராம் சேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ராமர் நினச்சிருந்தாருன்னா அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து கல் வச்சு வந்து ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்கோம். அப்போயே கட்டி அதில் தாண்டா போனாங்க. ஓகே ஓகே அதில் போய் தான் வந்து there was a war between Ram and ராவணனை அடிச்சு கொண்டு ராவணன் கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா பயங்கர இன்டெலெக்ட், ஐ மீன் ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே 10 தலை பவர்ஃபுல். அவர் தானே அது. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைக்கு அந்த 10 தலை இங்கிட்ட வராது, இங்கிட்ட வந்து இது அப்படிதானே. ரைட்டு சரியான ஆளா ஆச்சு அவரு. அப்புறம் சீதாவை கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? ராமர் கூப்பிட்டு வந்தாச்சு, வின் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த மாதிரி தான் நானும் லவ் பண்ணி வின் பண்ணி கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். கடைசியில் வந்து ராவணன் மாதிரி ராவணன் கூட போராடி என்னால்
ஃபீல் ஆமா. பண்றேன் மச்சான். ஆமா. சரி ஒன்னாதான் சேர்ந்து வாழ முடியல, மனசுலயாவது வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வானர காதல். காதல் 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 ட்ரூ மெச்சூரிட்டி வந்து எப்போ தெரியுமா? இட்ஸ் நாட் வந்து மேரேஜ் பண்ணிட்டு தான், ஐ மீன் கல்யாணம் பண்ணிட்டு தான் மேரேஜ், லவ் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணணும்னு இல்லை. ஓகே. மேரேஜ் You get பண்ணிட்டோம். married to someone Okay. and then you start loving them. Okay. You live for them. That's the life.